பன்னீர் பட்டர் மசாலா வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா செய்ய தேவையான பொருட்கள் 6 பெங்களூர் தக்காளி நல்லா பழுத்ததாக எடுத்துக்கோங்க, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகா, 5 காஷ்மீரி சில்லி, 3 கொத்தமல்லி தண்டு, 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 10 முந்திரி பருப்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5லேருந்து 6 பூண்டு, 1 டீஸ்பூன் கசூரி மெத்தி, 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் 200 கிராம் பன்னீர். இப்போ ஒரு குக்கரை எடுத்து அடுப்பில் ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிட்டு தக்காளி, வெங்காயம், அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த காஷ்மீரி சில்லி, அப்புறமா 2 பச்சை மிளகா, 2 ஏலக்காய், பட்டை, 10 முந்திரி பருப்பு, பூண்டு, இஞ்சி, அப்புறம் கொத்தமல்லி தண்டு எல்லாத்தையும் ரஃபாக சாப் பண்ணி இப்படி குக்கரில் போட்டுருங்க. இது கூட 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரை மூடி 4 விசில் விட்டுருங்க. 4 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேனை நல்லா ஆற வச்சுருங்க. இதுக்கப்புறம் இதை நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிருங்க. இப்போ மிக்சியில் எல்லாத்தையும் நல்லா அரைச்சாச்சு. இப்போது ஒரு குக்கரில் நம்ம எடுத்து வச்சிருந்த பட்டர் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலை போட்டுருங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை எல்லாத்தையும் நல்லா போட்டுருங்க உள்ள. அதோட 1/4 கப் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி இப்போ இது மாதிரி லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருந்த ஹாஃப் டீஸ்பூன் ஜீரக பொடியை போட்டுட்டு, ஜீரக பொடி போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு 20 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. சின்ன பேன் ஒன்று எடுத்து அதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அது லைட்டாக சூடானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த கசூரி மேத்தியை அதில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த கசூரி மேத்தியை இப்போ இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போது இது கூட 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ப்ரௌன் சுகர் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒயிட் சுகரோடு அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சுகரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பன்னீர் க்யூப்ஸை இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பன்னீர் க்யூப்ஸை ஆட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனாலும் நீங்கள் அதை அப்படியே அடுப்புலேருந்து இறக்கி சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட டேஸ்டி அண்ட் ஈஸியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி, நான், ஜீரா ரைஸ், புலாவ் எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம். நாங்கள் இன்றைக்கி சப்பாத்தியோட சாப்பிட போகிறோம். ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Until then, bye.